மாண்புமிகும் அமைச்சர் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதல்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கக்கூடிய பணியை என் தலைமையில் இன்று நான் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதியில் ஜே.எம். பஷீர் அவர்களின் நடிகர் ஜே.எம். பஷீர் அவர்கள் முன்னிலையில் துவங்கியிருக்கிறேன். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதியிலையும் நீங்க இருக்க ஆற்காடு, ஆம்பூர், கடையநல்லூர், தென்காசி போன்ற பகுதியில தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய இஸ்லாமியர்களை பார்ட்டியில் இணைக்கிறதுக்கான வேலையை நாங்க தொடங்கியிருக்கிறோம். முறையாக இன்றைய தினம் இன்றிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் இன்னைக்கு நாங்க இங்க குறிப்பாக இஸ்லாமியர் அதிகமா வாழக்கூடிய பகுதியா இந்த பகுதி பார்க்கப்படுது. ஏற்கனவே கடந்த காலத்துல திருவல்லிக்கேணி ஒரு தொகுதியா இருந்தது, சேப்பாக்கம் ஒரு தொகுதியா இருந்தது. திருவல்லிக்கேணி ஒரு தொகுதி, சேப்பாக்கம் ஒரு தொகுதியா இருக்கும் போது மேடம் அவர்கள் இருக்கும் போது சேப்பாக்கத்துல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்டு 4000 வாக்குல வெற்றி பெற்றார். கடுமையான போட்டிக்கு மத்தியில வெற்றி பெற்றார். அதோட அவர் திருவாரூர்ல போய் நின்னார். அப்ப தமிழ்நாட்டில் இருக்க இங்க சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் தொகுதியாக சேப்பாக்கம் தொகுதி களத்துல இருக்கும் போது நீங்க ஒரு தொகுதி வரையறைன்ற பேர்ல இங்க இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியும் சேப்பாக்கையும் ஒன்றாக இணைத்து விட்டு இவர்கள் குளிர் காய்வதற்காக திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்துல அவங்க ஒன்று ஏன்னா 1000 விளக்கு ஹுசேன் இந்த பகுதியில் ஜெயிச்சிருக்கிறார். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி அந்த மாதிரி தொகுதியாவே பார்க்கப்படுது. இந்த இடத்துல திமுக குடும்பம் தான் நிக்கணும் என்ற ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய உதயநிதி இந்த பகுதியில சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். முறையாக இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணையறாங்க. அப்ப இஸ்லாமிய மக்களை இணைக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல இந்த பகுதியில நான் இந்த பகுதியிலேயே வளர்ந்தவன், இந்த பகுதியிலேயே வாழ்ந்தவன், அந்த அடிப்படையில நீ திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதியில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சேன். உதயநிதி ஸ்டாலின் அரசு பண்ணிருக்காங்க சார். உதயநிதி ஸ்டாலின் பேசிய வார்த்தை என்ன நான் கேட்கிறேன். திமுகக்கே இதே வேலையான்னு கேட்கிறேன். நீங்க உங்களுக்கு ஒரு வாயெல்லாம் உங்களுக்கு நாக்குல எலும்பு இல்லையா? நாக்கெல்லாம் கூசாதா? ஏன் தொடர்ச்சியாகவே பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய, கடவுள்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை திமுக செய்யறாங்க? நீங்க பொன்முடி என்ன பேசினாரு? இப்படி போடலாமா இப்படி போடலாமான்னு பேசுறாரு. திமுக இருக்கக்கூடிய தலைமை கழக பேச்சாளர் என்ன பேசுறாரு? இஸ்லாமியர்களை எச்சச்சோறுன்னு பேசுறாரு. நீங்க திமுகவோட வரலாறு தீப்பொறி ஆறுமுகம் போன்றவர்கள், வெற்றி கொண்டான் போன்றவர்கள், இங்க இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் அதன் வளர்ச்சியில இன்னைக்கு நாட்டோட எதிர்கட்சி தலைவர் பேசுறாருன்னு சொன்னா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? எதை பத்தி பேசணும்? நீங்க வாயில வர்றது எல்லாம் பேசுறீங்களா? நீங்க பெண்களை ஓசி பஸ் சொல்வதும், லிப்டிக் போடுவேன்னு சொல்வதும், நீங்க பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவோம்னு சொல்வதும், இன்னைக்கு ஒரு பெண்ணை கொச்சையாக பின்னா சார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீராதார பிரச்சனை சார். தமிழ்நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை. அந்த முக்கியமான பிரச்சனையை வச்சு நீங்க ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்றீங்க. அந்த போராட்டத்துல நீங்க கவனம் செலுத்தணும். இன்னைக்கு கடவுளே எங்க பின்னாடி இருக்காங்கன்னு காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அப்போ முழுக்க இந்த அரசாங்கத்தை குறை சொல்ல முடியல. அப்ப என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்குள்ள பாவனையில சேட்டவாரி அடிக்கிற மாதிரி இன்னைக்கு தகாத வார்த்தையை பேசிருக்காருன்னு சொன்னா அதுக்கு கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. காவல்துறை தன் கடமையை செஞ்சிருக்கு. சார் இவர் பேசின வார்த்தை நீங்க கொஞ்சம் கேட்டீங்களா? யார் மறைமுக? திமுக தானே மறைமுக பாஜக பின்னணி. திமுக நான் என்ன கேக்குறேன், இந்த திமுக அரசாங்கம் நாங்க கொள்கை ரீதியான எதிரி பாஜக வெளிப்படையா களத்துல இறங்கி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்ற அடிப்படையில வர தாமரை வாழ்க, பாஜக வாழ்க, அடல் பிகாரி வாஜ்பாய் வாழ்கன்னு பதவி சுகத்துக்காக போய் அமைச்சரவையில உட்கார்ந்தோன்னு இந்த திமுக நாங்க பாஜக நாங்க சொல்லுவாங்களா? எந்த அடிப்படையில சொல்றீங்க? முழுக்க சார் நான் கேக்குறேன், கலைஞர் அவர்கள் நாணயத்தை வெளியிட்டு விடுறதுக்கு யாரை கூட்டு வந்தீங்க? RSS பிறந்து RSS வளர்ந்த ப்ரோ RSS இருக்கக்கூடிய அமைச்சரை தானே கூட்டு வந்து வெளியிட்டீங்க. இவங்க கூட கி வீரமணி இருக்கிறாரா இல்லையா? தமிழ் சார்ந்து பேசினவர், தமிழை உள்வாங்கினவர். அப்ப முழுக்க RSS அஜெண்டா அவங்க ஃபாலோ செய்றாங்க. சார் நான் என்ன சொல்றேன்னா, அவர் பேசின விஷயம் நேத்து
இன்னைக்கு அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டு கையில வந்துருக்கு. காவல்துறை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போய் அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா பெண்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீதிமன்றம் கால அவகாசம் கொடுத்தோம், உடனடியான இந்த கைது நடவடிக்கை எதற்கு? இது பழிவாங்கும் நோக்கம் சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டுகிறாங்க. சட்டமன்றம் நடக்குது, பட்ஜெட் கொடுக்கறதுல திமுக ஏதாவது வந்து உங்களை வந்து தடுப்பாங்கன்னு சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து திமுக எங்க தடுக்குது? திமுக சட்டமன்றத்துல ஓடுது சார். மக்களுக்காக வாக்களித்து மக்கள் வந்து சட்டமன்றத்துல போய் நீங்க பேசுங்கன்னு சொல்லி அமிச்சா பேச முடியாம கடந்த ஆட்சியில லஞ்சமும் லாவணியமும் ஊழலையும் செஞ்சு அதை தட்டி கேட்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்குன்னு சொல்லி அவர்களை பத்தி பார்ட்டி ஃபண்டுன்னு பேசினாலே உட்காந்து கேட்காம ஓடுறாங்க. முழுக்க முழுக்க இந்த ஒரு எதிர்கட்சி, நான் கேட்கிறேன் சார், ஒரு எதிர்கட்சி தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரஜை இந்த மாதிரி பேசுறது நியாயமா? இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே. ஏற்கனவே இப்படி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா மக்கள் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கொளத்தூர்ல தோத்து ஓய்வெடுத்து வீட்டுல இருக்கிறார். இது திமுகவோட கலாச்சாரம். பிரியாணி கடையில போய் அடிச்சு உடைக்கிறது, பியூட்டி பார்லர்ல போய் அடிச்சு உடைக்கிறது, நீங்க இந்த பாரம்பரியத்திலே வந்தீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்து இன்னைக்கு திமுக வேணான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றிகளும் நல்லாட்சி தந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மீண்டும் மீண்டும் திமுக செய்யறது மக்கள் மன்றத்துல இன்னும் அதல் அபாகாதல போகக்கூடிய சூழல் உருவாகும். திமுக காரங்க தெரிஞ்சுக்கணும். Yeah.